லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆகஸ்ட் மாதம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், இதுதான் நடக்கும்னா என்ன சொல்வீங்க என்றால், ராசிநாதன் 8இல் மறைகிறான். யாரு? செவ்வா. ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. நல்லது என்ன? அவரே 6 கூடியவராகவும் இருக்கிறார். ஒன்னா குடும்பமா ஒரு டீமா இருந்தீங்களோ, உங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வேற வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. திரும்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து you are going to form a new initiation. புதுசா ஒரு விஷயம் பண்ண போறீங்க. I want to see. அதாவது அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, விருச்சிக ராசி குரு பகவான் பார்க்கிறார், குழந்தை பிறக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மகனாக பிறப்பார். திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்க கொஞ்சம் பிரேக் போடுறது நல்லது. இந்த ஒரு மாசம் திருமணத்துக்காக நான் எதிர்பார்க்கிற 7 கூடையவன் நீச்சம் பெறும்பொழுது ஃபாரின் போற ஆசை வரும், முயற்சி பண்ணுவீங்க, விசா கிடைக்காது போன்ற ஹர்டிங்ஸ்லாம் ஏற்படும். வீட்டுக்குள்ள நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியை டிவியில பார்க்க வேண்டாம், உங்கள்கிட்ட பார்த்தா. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிர வழிபாடு, ஸ்ரீரங்கம் போயிடுங்க. ஸ்ரீரங்க சிறப்பு. 16ஆம் தேதி உங்களுக்காகவே இந்த நாக சதுர்த்தி அப்போ கருட பஞ்சமி முடிச்சு, ராக சதுர்த்தி முடிச்சு, வரலட்சுமி விரதம் 3 மைண்ட்ல வச்சுக்கோ. இதெல்லாம் ஸ்ரீசுத்த ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. ஹிரண்யவர்ணாம் ஹரிணேம் சுவர்ணரதரஸ்ரஜாம்னு ஆரம்பிக்கும். ரொம்ப சிறப்பு. தாமரை பூ வச்சு செவ்வாய் தான் அருமையா இருக்காரு, சூரியன் அருமையா இருக்காரு. 2 பேருக்கும் ஒரே கலர் தான், ரெட் கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிழக்கு திசை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தினசரி முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு எதனாலும் செய்யுங்க. லக்ஷ்மியுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியா இருக்கு. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் மாக்காப்பா சார் வந்தப்போ கூட இதான் சொன்னார், இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி தான் ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரருக்காக வாழ்கிறது என்றால் அது அடியேன் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையிலே ஐபிசி கால் சென்டரை தவிர வேறு எதுவும் நீங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. ராம்ஜி மட்டும் தான் நினைவுக்கு வரணும். என்கிட்ட தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வெக்கமும் இல்லை, ஏன்னா உள்ளபடியே நான் உங்களை காதலிக்கிறேன். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? ரைட், ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் நம்ம ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறோம். என்ன? இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட், அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட், அடுத்ததாக எந்தெந்த தேதியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவ்வகையில் இதுதான் நடக்கும்னா என்ன சொல்வீங்க என்றால், ராசிநாதன் 8இல் மறைகிறான். யாரு? செவ்வா. ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன நல்லது? என்ன? அவரே 6 கூடையவராகவும் இருக்கிறார். 6 கூடையவர் 8இல் மறையும் பொழுது பூமி லாபம் கிடைக்க போகிறது. விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுது. இது செவ்வாய் தரும் அற்புத பலன். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு பழைய சண்டை சரியாக போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க வாங்க அப்படி சொல்லுங்க குருஜி. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க பேப்பரை கீழ்ச்சி போட்டு திரும்பி வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு ராஜயோகமா? இப்போ கணவரோட போடுறதெல்லாம் ஒரு சண்டையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மற்றவங்க கூட போடுற சண்டை தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். கணவரோட போடுற சண்டைலாம் ஜெயிக்காது. கணவரோட திரும்ப ஒன்றா சேர்ந்துருவீங்க. காரணம் என்ன? செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே விபரீத ராஜயோகம் தரும்பொழுது ராசிநாதன் இது வரைக்கும் நீங்கள் எமோஷனில் பண்ண தவறுகள் எல்லாம் சரி பண்ணிடுவார். என்ன பண்ணுவார்? ஓகே, யோசிச்சு பார்த்தேன், கரெக்டாக இரு, ஆனால் கம்பெனி கரெக்டாக வா, இப்போ ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். பழைய டீம் எல்லாம் பில்ட் பண்ணுவீங்க. பழைய நண்பர்கள், பழைய சொந்தங்களோட திரும்ப சேருவீங்க. 6ன்னா எதிரிகளை மன்னிச்சிருவீங்க. கோச் டேல ஃபர்ஸ்ட் டேலாக என்ன சொல்றார்? என்ன தலைவர் என்ன சொல்றார்? ஃபர்ஸ்ட் டேலாக என்ன சொல்றார்? எதிரிகளை அழிக்க எத்தனையோ வழி உண்டு, அதில் முதல் வழி மன்னிப்பு. அப்படியே அந்த மாதிரி மன்னிச்சிருவீங்க நீங்கள். சரி போடா அப்படிங்கிற மாதிரி. சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக. நண்பர்களே, நான் சொல்லும்போது உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. நீங்கள் திரும்ப பழையபடி உங்களுடைய ராஜ்யம் தொடங்குகிறது. எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றா குடும்பமாக ஒரு டீமாக இருந்தீங்களோ, உங்கள் டீம்லேருந்து நிறைய பேர் வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. திரும்ப அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து you are going to form a new initiation. புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. இப்போது 9ஆம் இடத்துல குரு. இவர் எப்படா உங்களுக்கு நல்லது செய்யலான்னு வெயிட்டிங்கில் இருக்கார் ஆகஸ்ட் மாதம். ஏன்னா 9ஆம் இடத்து குருங்க வந்தோடனே விருச்சிக தான் அவர் தேடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் குவரி என்னன்னா, வேர் இஸ் விருச்சிக ராசி, ஐ வாண்ட் டு see. அதாவது அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, விருச்சிக ராசி குரு பகவான் பார்க்கிறார், குழந்தை பிறக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மகனாக பிறப்பார். காரணம், 5 கூடைய சனி பகவான் 5ஆம் இடத்திலே என்ன பண்றார்? வக்கரம் பெற்று விட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ஆம் இடத்திலே வக்கரம். அப்போ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளை பிராப்தி,
குழந்தைக்காக நாங்கள் ஏறாத கோயில் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. எதுக்கு வைத்தியம்லாம் பார்க்குறீங்க? ஆகஸ்ட் மாதம் ஓகே. அடுத்ததாக அப்படி வந்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் 9 குடையவன் ஆட்சி, இதான் லக்குங்கிறது. அப்போ லக்கு குடையவன் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும்னா, சார் நான் சும்மா ஒரு டிக்கெட் வாங்கி பார்த்தேன் சார், லாட்ரி டிக்கெட்டு. நான் சொல்கிறது இப்போ இந்த நம்ம ஊரில் கிடையாது, மற்ற ஊர்களில். நான் சும்மா ஒரு கேசினோவில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். நான் சும்மா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கி பார்த்தேன் சார், ஒரு லம்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். என் நேரம் அடுத்த நாள் ஓகே ஆயிடுச்சு. என் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். நண்பர்களே, உங்கள் கடனை அடைக்கணும்னு சூரியன் முடிவு பண்ணிட்டார். அவர் முடிவு பண்ணால் என்ன ஆகும்? திடீர்னு உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். இதெல்லாம் சுவாமியே செய்வார். இதெல்லாம் நடக்கும். 9 குடையவன் ஆட்சி. அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தாருன்னா அவரெல்லாம் சரியாயிடுவார். இப்போ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, 7 குடைய சுக்கிரன் நீச்சமாயிட்டார். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் பிரேக் போடுறது நல்லது. இந்த ஒரு மாதம் திருமணத்துக்காக நான் எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் எனக்கு மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும், கொஞ்சம் பொறுமை. இந்த ஒரு மாதம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும். 7 குடையவன் நீச்சம் பெறும்பொழுது ஃபாரின் போகிற ஆசை வரும், முயற்சி பண்ணுவீங்க, விசா கிடைக்காது, போன்ற ஹர்ட்டிங்ஸ்லாம் ஏற்படும். 7னா பார்ட்னர்ஷிப்பு. நீங்கள் யாரு கூடாது அவசரத்தில், இப்போ யாரும் கிடைக்கலன்னு யாரையாவது கூப்பிட்டு பார்ட்னர் ஆகக்கூடாது. ஒரு பெட்டர் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் ஜாக்கிரதை. இது ஒன்று மட்டும் நடக்கும். வீட்டுக்குள்ளே நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரியை டிவியில் பார்க்க வேண்டாம், உங்கள்கிட்ட பார்த்தா போதும். நீங்கள் தான் டாம், அவங்க தான் ஜெரி. ஸோ மாற்றி அடிச்சுப்பீங்க போன்ற விஷயங்கள் இருக்கும். பெண்கள், விருச்சிக ராசிக்கார பெண்கள் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சியினுடைய உச்சத்திற்கு போக போகிறீங்க. நீங்கள் வேணா பாருங்கள், உங்களுடைய உடலில் இருக்க ரோகங்கள்லாம் சரியாகி பியூட்டிஃபுல்லாக போகிறீங்க. பியூட்டினா அது நீங்கள் தான். ஆலின்னு சொல்லுவாங்கள்ல, ஆல் எவர் பியூட்டி, அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி, உன் பர்சனல் சூப்பராக போகிறீங்க. பெண்கள் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் என்ன, ராசிநாதன் விபரீத ராஜயோகம் பெறும்பொழுது உடம்புல ரொம்ப அழகு போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அது ஒரு விஷயம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது இதுக்கு நான் என்ன செய்யணும்? சுக்கிர பகவானை வழிபடணும். அதுக்கு கஞ்சனூர் போகணும், அல்லது சிங்கப்பெருமாள் கோயில் போகணும், அல்லது நீங்கள் பாரிஸில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில் போகலாம், காஞ்சி காமாட்சி கோயில் போகலாம், எங்கேயோ ஒன்று போங்க. பட் சுக்கிரஸ்தலங்களில் சுக்கிரனை வழிபடுங்கள். சுக்கிரனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிர வழிபாடு. ஸ்ரீரங்கம் போயிடுங்க. ஸ்ரீரங்க போட்டது சிறப்பு. இப்போ அதிர்ஷ்டமான தேதிகள்லாம் என்ன அப்படின்னா, 16ஆம் தேதி உங்களுக்காகவே இந்த நாக சதுர்த்தி அப்போ கருட பஞ்சமி முடிச்சு, ராக சதுர்த்தி முடிச்சு, வரலட்சுமி விரதம், அது 3 மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சக்தி வழிபாடுகள் இந்த மாதம் நீங்கள் செய்யணும். பக்கத்தில் இருக்கிற கோயிலில், மாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டுறாங்க ஆடி மாதம்னா தயவு செய்து போய் காப்பு கட்டிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் மாரியம்மனுக்கு விரதம் இருப்பது நல்லது. பால் குடம் எடுத்துகிட்டு வரேன்னு வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார், கடகத்தில் சந்திரன்னா மில்க்கு. ஸோ இப்போது பால் குடம் ஏந்தி இறைவனை வணங்குகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது அதுக்கு அடுத்த லெவல் பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? ஸ்ரீசுப்த ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. ஹிரண்யவர்ணாம் ஹரிணேம் சுவர்ணரதரஸ்ரஜாம்னு ஆரம்பிக்கும். ரொம்ப சிறப்பு. தாமரை பூ வச்சு பண்ணுவாங்க அதை, ஸ்ரீசுப்த ஹோமம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், பால் குடம் ஏற்றி வேண்டிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிங்கப்பெருமாள் கோயில் இதெல்லாம் போய்க்கலாம், அல்லது சுக்கிரனுடைய வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள்னால் என்ன சொல்லுவீங்க குருஜி? 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ரொம்ப ஜாக்கிரதை. எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. அப்போது இந்த மாதம் ராசியான சூப்பரான விஷயங்கள்னா செவ்வாய் தான் அருமையாக இருக்கார், சூரியன் அருமையாக இருக்கார். 2 பேருக்கும் ஒரே கலர் தான், ரெட் கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி கிழக்கு திசை வழிபடலாம். செவ்வாய் பகவானுக்குரிய முருகப்பெருமான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தினசரி முருகப்பெருமானை மனதில் எடுத்துக்கொண்டு எதை இருந்தாலும் செய்யுங்க. லக்ஷ்மியுடைய அனுகிரகம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்ரீசுப்தம் ஹோமம் பண்ண முடிந்தவர்கள் ஸ்ரீசுப்தம் டிவிடியில் போட்டு, ஸ்ரீசுப்தம் காரில் போட்டு கேட்டுகிட்டே கூட போங்க. ஸ்ரீசுப்தம்னு கூகுளில் அடிங்க, இதில் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா பாட்டு வரப்போகுது, அந்த பாட்டை கேட்டுகிட்டே போங்க. ஸ்ரீசுப்தம் அல்லது புத்தகம் வாங்கி படிங்க. அல்லது நீங்கள் லக்ஷ்மி சம்மந்தமான பாடல்கள், பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா, என்ன பாட்டெலாம் வரும், எல்லா லாங்குவேஜ்லையும் லக்ஷ்மிக்கு ஆல் சாங்ஸ் அவைலபிளுங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்குது, அந்த பணம் தான் இல்லை. அதுக்கு தான் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், நான் சொன்ன வேள்வியை செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை. விருச்சிக ராசிக்காரர்கள் நான் சொன்ன கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஸ்ரீசுப்த ஹோமம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம்.
இந்த வேள்வி செய்யும் முறைகளாகட்டும் அல்லது ஜோதிடத்தில் உள்ள கேள்விகளாகட்டும் நீங்கள் புக் பண்ணி என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஏ கருப்பேன் வாராண்டா என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு படத்தில் வரக்கூடிய சாங்கு நம்ம மகாலிங்கம் சார் பாடியிருக்காரு. இது நேராக கேட்டால் எப்படி இருக்கு? ஐபிசி பக்தி பரவசம் 2026 நம்ம வாணி மஹாலில் கோவை கமலா மேடத்தோட இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வராங்க. லைவா இந்த பாடலை கேட்க அந்த வைபுக்காகவே நான் வரேங்க. இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்காகவே வரேன். நீங்கள் எல்லாரும் வரணும், அது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக அனுமதி இலவசம். போகும் பொழுது ரிட்டர்ன் கிஃப்டோட தான் நீங்கள் போவீங்க. கீழே வீட்டுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஐபிசி பக்தி பரவசம் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாணி மஹால் மாலை 6 மணி. எங்க இருந்தாலும் வந்துருங்க. நானும் நிர்வாகமும் காத்திருக்கிறோம். நன்றி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.